தமிழர்கள் மீதான இன அழிப்பு, இன ஒடுக்குமுறையின் மிக உச்சகட்டமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயங்களில் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது மிக பிரதானமாக காணப்படுகின்றது. இந்த யாழ் நூலக எரிப்பானது தமிழர்களுடைய வரலாற்றை, தமிழர்களின் இன இருப்பை, தமிழர்களின் கலாச்சாரத்தை பிற நாட்டவர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் பிற மதத்தவர்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற முக்கிய ஆவணங்கள், தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற முக்கிய நூல்கள் இதன் போது எரிக்கப்பட்டது. இது இனத்தின் அழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக, இனம் ஒன்றை அழிப்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இது அமைந்துள்ளது. இந்த சம்பவம் தமிழர்களுக்கு மிகவும் ஒரு கருப்பு நாளாகவும் உலக மக்களுக்கும் கரிநாளாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள், இதற்கு பின்னால் இருந்தவர்கள் தொடர்பாக காலத்துக்கு காலம் பல கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் புதிய கடத்தொழில் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரன் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவ்விடயம் தொடர்பாக அவர் சில கருத்துக்களை குறிப்பிடுகிறார். அதாவது, இனியும் இந்த நாட்டில் இனவாதம் இருக்கப் போவதில்லை, அதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை எனவும், இந்த நாட்டில் 76 ஆண்டு கால வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை அடித்து துரத்தியவர்கள் யார், தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தை உருவாக்கி இன்று வரை அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருப்பவர்கள் யார், யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார், அதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என ஐக்கிய மக்கள் தேசிய கட்சியினரை சாடி அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். ஐக்கிய தேசிய கட்சி தான் ஆட்சியில் இருந்த போது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது, அதன் பின்னணியில் யார் என்பது தொடர்பாகவும் அவர் தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் தெரிவிக்கும் கருத்துக்களை காணொலியினூடாக பார்ப்போம். முதலாவதாக, இலங்கையில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான தேர்தலாகும். அப்ப அந்த சரித்திரத்தை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்த, அதிலும் விசேடமாக வடக்கில் வாழுகின்ற, கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் நாங்கள் தெரிவித்தோம். அதே போன்று நான் கடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்திருந்தேன். யாழ் மாவட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்திருந்தோம். அப்ப அந்த மக்கள் எங்களுக்கு இலங்கை சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய வெற்றியினை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த வெற்றி என்பது மிகவும் முக்கியமான வெற்றியாகும். ஏனென்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் வாழுகின்ற மக்கள் எங்களை வடக்கில், விசேடமாக யாழ் மாவட்டத்தில் 4வது ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள். அப்பொழுது என்னிடம் ஒரு சிலர் கேட்கின்ற போது நாங்கள் கூறினோம், ஆம், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 4வது ஸ்தானத்துக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைத்தான். ஆனால் வாக்கு வீத அதிகரிப்பிலே எங்களை இலங்கையிலே 1வது ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு நன்றி என்று கூறினோம். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் பொது தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை 1வது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்று அன்று நான் நம்பிக்கை தெரிவித்திருந்தேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும், யாழ் மாவட்டத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு அந்த மக்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு ஏன், எதனால் ஒப்படைத்தார்? எங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த தேர்தலின் போது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், விசேடமாக இங்கு இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் அனைத்துமே தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும், எங்களுடைய தலைவராக அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பாகவும், எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற முக்கியமான உறுப்பினர்கள் தொடர்பாகவும் பாரிய அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விசேடமாக தமிழ் மக்கள் மத்தியில்
முஸ்லிம் மக்கள் மத்தியில் இந்த நாட்டில் பாரிய இனக்கலவரம் ஒன்று ஏற்பட போகின்றது. இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் வரிசை யுகம் வரப்போகின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் டாலர் 400 ரூபாய்க்கு அதிகரிக்கப் போகின்றது. அதனால் இலங்கை ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி போகப் போகின்றது. அதனால் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, வடக்கில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளும் கூட ஆரம்பத்தில் எங்களை பார்த்து நண்பர்கள் போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்தவர்களும் கூட அந்த இறுதி சந்தர்ப்பத்திலேயே எங்களை பார்த்து குறிப்பிட்டார்கள், அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அவர்கள் நடுங்கி போனார்கள். நடுங்கி போனதன் விளைவாக அவர்களும் குறிப்பிட்டார்கள், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது. ஆனாலும் அவைகள் அனைத்தையும் மீறி இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் யாராலும், அதாவது விசேடமாக தேசிய கட்சிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாத யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் கூட எங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? வேறு எதுனாலும் அல்ல. நாங்கள் கடந்த தேர்தலின் போது அந்த மக்களுக்கு நம்பகமானவர்கள் என்கின்றதை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அதன் அடிப்படையில் அவர்கள் எங்களை நம்பினார். அது மாத்திரமல்ல, இன்று பலரும் பலவிதமாக கூறுகின்றார்கள், நாங்கள் அன்று அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று இன்று எங்களுக்கு குறை கூறுகின்றார். ஒரு சிலர் இருக்கின்ற தமிழ் உறுப்பினர்களுடைய பேசுகளின் போது எங்களுக்கு தெரிகின்றது, ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது, அதாவது இந்த 13வது திருத்தத்தை பற்றியோ அல்லது இவைகளை பற்றி இப்பொழுது புதிதாக பேசுகின்ற பேசுபடு பொருளாக மாறியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒன்று எங்களுக்கு மறந்துவிடக்கூடாது, யாழ்ப்பாணத்திற்கே விஜயம் செய்த எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அன்று அங்கு நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது, வீரசிங்க மண்டபத்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், வேறு எதுவுமல்ல, இங்கு நாங்கள் வந்திருப்பது ஒரு 13ஐ தருவதற்கோ பெடரலை தருவதற்கோ அல்லது வேறு எது விதமான இதுகளை தருவதற்கோ அல்ல. ஆனால் அது அந்த வகையிலான கொடுக்கல் வாங்கல் அல்ல இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. தமிழ் மக்களோடு விளையாடுகின்ற கேம் அல்ல எங்களுக்கு தேவைப்படுகின்றது. முஸ்லிம் மக்களோடு இனிமேலும் கேம் விளையாண்டது போதும் என்கின்ற நிலையில் நாங்கள் இருந்தோம். அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பால் எங்களுக்கு தமிழ் மக்களோடு வேறு ஒரு கொடுப்பனவு இருக்கின்றது, வேறு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது. அந்த கொடுக்கல் வாங்கல் தான் வேறு எதுமல்ல, கடந்த 76 வருட வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் இப்பொழுது மிகவும் அழுத்தமாக தெரிவிக்கின்ற கருத்து ஒன்று இருக்கின்றது, இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து. அந்த இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இன்று அழுத்தமாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ற எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 1947ஆம் ஆண்டு, 48ஆம் ஆண்டு, 53ஆம் ஆண்டு, 56ஆம் ஆண்டு, 63ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு தொடர்ச்சியான இனவாதம். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். 1977ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடத்திற்கு வந்த அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்தார்? 77ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு வந்த மறு நிமிடத்தில் ரத்னபுர, பலங்குட, பெல்முதல போன்ற பிரதேசங்கள், அப்புத்தலை, தியத்தலா போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களை அடித்து நொறுக்கிய பாவித்தனமான வேலைகளை செய்தார். பிறகு 78ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள்? 79ஆம் ஆண்டு அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இன்றும் கூட தமிழ் இளைஞர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைப்பதற்கான காரணமாயிருந்த பாவிகள் நாங்கள் அல்ல, யார் என்று தெரியும். பிறகு 1980ஆம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் சரி, 81ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும்.
அன்று மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமாமேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு, அதாவது தாங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மூலமாக ஜனநாயகத்துக்கு பிரவேசிப்பதற்கு, அது ஏதோ ஒரு தீர்வினை நோக்கி பிரவேசிப்பதற்கு இருந்த செயற்பாட்டை, சந்தர்ப்பத்தை இல்லாது செய்து ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து யாழ் நூலகத்தை எரித்து 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார்? நாங்கள் அல்ல. அன்று யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, அத்தோடு 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை எடுத்துக்கொண்டு அன்று ஏற்பட்ட கரும்புள்ளி இன்னமும் எங்களுக்கு மாறவில்லை. அதனால் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கின்றார்கள், இந்த வகையான வரலாறு 76 வருட வரலாறா? இந்த 76 வருட இந்த சாபக்கேடு என்பது வேறு எதுக்கும் அல்ல, இந்த சாபக்கு இதுக்குத்தான். இந்த சாபக்கேட்டிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா என்கின்ற தேவை இன்றைக்கு இருக்குது, கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலாகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் குட்ட சதா காலமும் குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல. நாங்களும் இவைகளை புரிந்து கொள்ள முடியும், எங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியும், அரசியல்வாதிகளுடைய லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மக்கள் தாங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக விடையளித்திருக்கின்றார்கள். அந்த விடையளிப்பின் காரணமாகவே முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரவணைத்துக் கொண்ட மக்களை நாங்கள் அகால தழுவிக் கொள்வதற்கு தயார். அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, அல்லது ஐக்கிய தேசிய கட்சியா, டிஎன்ஏவா, புலியா, பூனையா, புலட்டா என்பது எங்களுக்கு தேவைப்படாது. அந்த வகையில் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற தொனிப்பொருளின் கீழிருந்து நாங்கள் செயல்படுகின்ற ஒரு இயக்கமா